குழந்தை பிறக்கும் போது அது இந்த குடும்பத்து வாரிசாவே இருக்கக்கூடாது. சீதா ராமுக்கு பொண்டாட்டியா இருக்கக்கூடாது. நான் இருக்க விட மாட்டேன். அந்த போலீஸ்காரர் ராஜசேகரோட பொண்ணாதான் இருப்பா. போலீஸ்காரர் ராஜசேகர் பொண்ணு தையக்காரி தான் குழந்தை பெத்துப்பா. மகாலட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஓனர் ராமோட பொண்டாட்டியா இருக்க மாட்டான். நான் இருக்க விட மாட்டேன். அர்ச்சனா, இவ என்ன பேசுறா? உனக்கு ஏதாவது புரியுதா? தமிழ்ல தானே பேசுனா, ஏன் உனக்கு புரியலையா? முட்டாள் மாதிரி பேசாத. சீதா வயித்துல இருக்கிற குழந்தைய வளர விட மாட்டேன், சீதாவை மருமகளை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டே இருந்தா என்ன நடக்கும்? இதெல்லாம் வேலைக்காகாது. இவ சொன்னா போதுமா? சீதாவை ராம் தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறான். அந்த சேது சீதாவை தாங்குறாரு. ஆமா, சீதாவை மருமக இல்லன்னு சேதுவும், நீ என் பொண்டாட்டி இல்லன்னு ராமும் அனுப்பிடுவாங்களா? என்ன பேசுறா மகா? மகா ஏதாவது பிளான் வச்சிருப்பா. ஒரு வெங்காய பிளானும் ஒர்க் அவுட் ஆகாது. இதுக்கு ஒரே வழி, அந்த குழந்தை பொறுக்க கூடாது. அந்த ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஆமா, அதை தவிர வேற எந்த வழியுமே இல்ல. அத நான் பாத்துக்கிறேன். இப்பதானே கரு உண்டாயிருக்கு. பாய் பாய் சொல்லி வழி அனுப்பி வைக்கிறது தான் சொல்யூஷன். புரியுதா? சென்ட் ஆஃப் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. அதை என்கிட்ட விடு. நான் இதை முடிச்சிட்டு தான் போவேன். எதையும் சேர்த்து முடிச்சிட்டு தான் போவேன். ஆமா, கல்பனா சொல்றதுதான் சரி. கல்பனாவுக்கு என்ன உதவி வேணுமோ அதை செய்யணும். அதுதான் இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் நல்லது. சும்மாவே அந்த ராம் ஷேரை எழுதி தர மாட்டேங்கிறான். இதுல வாரிசு வந்துட்டா எழுதி தந்துருவானா என்ன? நோனோ, வாரிசு வரக்கூடாது. வர விடவே மாட்டேன். கல்பனா தான் சரி. கல்பனா நினைச்சத செஞ்சிருவா. கண்டிப்பா செய்வா. என்ன லைட்டு கூட போடாம படுத்துட்டு இருக்கா? சீதா, ஏன் இன்னும் படுத்துட்டு இருக்க? பாத்து, ஒரு மாதிரி டயர்டா இருக்குக்கா. இந்த மாதிரி நேரத்துல அப்படிதான் இருக்கும். டாக்டர் சொன்னாங்கல்ல. ஆமாக்கா. ஏய், இந்தா சுடு தண்ணி. சீதா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் இப்படி ஆனது இந்த வீட்ல யாருக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறிய? உண்மையான சந்தோஷம். உன்னை உண்மையா பிடிச்சவங்களுக்கு இது சந்தோஷம் தானே. மத்தவங்க யார பத்தியும் நீ கவலைப்படாத. நீ சந்தோஷமா இரு. நீ சந்தோஷமா இருந்தா கண்டிப்பா ராமும் சந்தோஷமா இருப்பான். நான் சந்தோஷமா இருப்பேன். சேது உன்னை சந்தோஷமா இருப்பாரு. துரைக்கும் இது சந்தோஷம்தான். மகாலட்சுமி, அர்ச்சனா, கல்பனா, பசங்க இவங்கள பத்திலாம் நீ கவலைப்படாத. உன் கூட நாங்கெல்லாம் இருக்கோம். சத்யன் வேற இருக்காரு. ராம் பக்கத்துல இல்லைன்னு தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாத சீதா. புரியுதா? இல்லக்கா, இந்த நேரத்துல பாஸ் இருந்தா நல்லா இருக்கும். இப்படியே சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அவன் பறந்து வந்துருவான். இங்க ஐபிஎஸ் எல்லாம் ஆகவே முடியாது. பரவாயில்லையா? ஐயோ, நான் அப்படி சொல்ல மாட்டேன்க்கா. எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் சொல்லவே இல்ல. மாமா தான் சொன்னாங்க. அடிப்பாவி, இன்னும் நீ
நான் கூப்பிடுறேன். பேசிட்டு வா. சீதா, பாஸ் அம்மா வரப்போறாங்க. சீதா, ஏய், என்ன ஆச்சு? எதுக்கு அழுவுற? சந்தோஷமா இருந்தாலும் அழுக வரும் தானே பாஸ். நீங்க பக்கத்துல இருந்திருந்தா நான் அழுது இருக்கவே மாட்டேன். நானும் இந்த செய்திய உன் பக்கத்துல இருந்து தான் சீதா கேட்கணும்னு நினைச்சேன். பேசாம கிளம்பி வந்துடவா? இல்ல பாஸ், நம்ம புள்ளையோட அப்பா ஐபிஎஸ்ஸா இருக்கணும். அதுதான் அவனுக்கும் பெருமையா இருக்கும். நீங்க வர வேணாம் பாஸ். நீங்க தூரமா இருந்தாலும் உங்க புள்ள என் பக்கத்துல தான் இருக்கான் பாஸ். எனக்கு என்ன பயம் பாஸ்? சாப்பிட்டியலா? நீ முதல்ல சாப்பிட்டியா? உடம்ப பாத்துக்கோ, கவலைப்படாத. நல்ல மியூசிக் ஸ்கேலு, நேரத்துக்கு நேரம் கரெக்டா சாப்பிடு, சரியா? மீராவை அவங்க வீட்டுக்கு போக வேணாம்னு சொல்லு, இங்கே இருக்க சொல்லு. எது வேணும்னாலும் மாமா கிட்ட கேளு. சரி பாஸ். சீதா, ஏதாவது பேசு. என்ன பேசுறதுன்னே தெரியல பாஸ். இத இத எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கும் அப்படிதான் சீதா இருக்கு. என்னால நம்பவே முடியல. நான் அப்பா, நீ அம்மா. ரொம்ப புதுசா இருக்குல்ல? एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात् स्वाहा। ॐ तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि तन्नो षण्मुखः प्रचोदयात् स्वाहा। ॐ तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् स्वाहा। ॐ महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा। என்னடா धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् स्वाहा। ॐ दामोदराय विद्महे ब्रह्मणे वल्लभाय धीमहि तन्नो कृष्णः प्रचोदयात् स्वाहा। ॐ दशरथाय विद्महे सीतावल्लभाय धीमहि तन्नो रामः प्रचोदयात् स्वाहा। ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ பிரசோதயாத். என்ன இது? யாருக்குமே சொல்லாம என்ன பூஜை இது? சீதா பயத்துல வளர்ற வாரிசு நல்லபடியா பிறக்கணும்னு ஒரு வாரம் விரதம் இருக்க போறேன். ஒரு வாரம் விரதம் இருந்து ராத்திரி ஒரு நேரம் உப்பு காரம் இல்லாம சாப்பிட போறேன்.
என்ன சொல்ற மகா? உன்னால இருக்க முடியாது, தேவையில்லாம பண்ணாத. யாரு மேலேயும் கோவப்படாம அன்பா பேசணும். கோவப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது. என்னால முடியும், நான் விரதம் இருப்பேன். மகா, பட்னி கிடந்தா உனக்கு ஒத்து வராது மகா. தேவையில்லாம ஸ்டார்ட் பண்ணிட்டு பாதியிலேயே விட்டா அதுவும் நல்லதில்ல. பாத்துக்கோ. தேவையில்லாத வேலை. எதுக்காகக்கா இந்த சீனு? யாருக்கு தெரியும்? சரியான கிரிமினல். மகா, வயிறு கிள்ளும், பசி தாங்க முடியாது, தலை சுத்தம், கண்ணு இருட்டாயி மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவ. சும்மா என்ன டென்ஷன் பண்ணாதன. நான் சீதாக்காகவும் சீதா வயித்துல வளர்ற குழந்தைக்காகவும் விரதம் இருக்கேன். நான் முடிவு பண்ணிட்டேன். சொன்னா கேளுங்க, உங்களால இருக்க முடியாது. என் பேரை சொல்லி தேவையில்லாம பண்ணாதீங்க. இல்ல சீதா, நான் விரதம் இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமா இந்த விரதத்தோட முக்கியமான பாயிண்டே கோவப்படக்கூடாது. ஐயோ மகா, கோவப்படாம எப்படி? நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் யார் மேலயும் கோவப்படக்கூடாது, கோவத்துல எதுவுமே பேசக்கூடாது. அதுதான் இந்த விரதத்தோட முக்கியமான விஷயம். உப்பு காரம் இல்லாம ஒரு வேளை சாப்பிட்டுட்டு 3 வேளையும் பூஜை செஞ்சு கோவப்படாம இருந்தா மட்டுமே இது பலன் தரும். அம்மா, இதெல்லாம் நடக்குமா? நேரம் சரியில்லைனா மேய்க்கிறது மினிஸ்டரா இருந்தாலும் மாடு மச்சான்னு கூப்பிடுமா. எல்லாம் இந்நேரம் நடக்காதுன்னு தெரிஞ்சேதான் செய்தாக. ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டாங்க. ஐயோ, அப்ப நமக்கும் உப்பு காரம் இல்லாத சாப்பாடு தானா? 7 கொண்டல வாடா வெங்கட்ரமணா, கோயிந்தா கோயிந்தா. அம்மா, பூஜையை தொடரலாம்ல? நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சித்தி, சத்தியமா உங்களால முடியாது சித்தி. சிக்கிக்காதீங்க சித்தி. நல்லா யோசிச்சு முடிவெடுங்க சித்தி. உங்க நேச்சருக்கு இது சூட் ஆகாது. வீசிங் வந்துற போது. ஆரம்பிச்சு பாதியிலேயே விட்டா நல்லா இருக்காது, அசிங்கம் ஆயிடும். வேண்டாம் சித்தி. ப்ளீஸ் என்ன டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஐயோ, என்ன கோவப்படுத்தாம விட மாட்டாங்க போல இருக்கே. உன்னால எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? சான்ஸே இல்ல. இந்த ஃபாஸ்டிங் ஃபெயிலியர்ல தான் முடியும். ஏய், நீ கொஞ்சம் சும்மா இரு. இல்ல, என்னால கோவப்படாம இருக்க முடியும். முடியும். சீதா, இது ஏதோ பிளான் மாதிரி தெரியுது. என்னால நம்பவே முடியல. மகாலட்சுமி பட்னியா கூட இருப்பாங்க, ஆனா கோவப்படாம அவங்களால இருக்க முடியாது. கோவப்படாம இருப்பியாலான்னு கேட்டாலே கோவப்படுவாங்க. சீதா, சும்மா கேட்டு பாரு. ஸ்வாஹா. இவங்களுக்கு அழகே முன்கோவம் தான். கோவப்படாம இவங்கள பார்க்க நல்லாவே இருக்காது. சும்மா கன்னை எடுத்து இப்படி நீட்டி, ஹேய் சீதா, உள்ள கால வச்ச ஒரே அழுத்தத தலை தெரிச்சிரும். ஓடி போயிரு, ஓடி. சாமி, நீங்க மந்திரத்தை சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. மத்தவங்க பேசுறது என் காதுலயே கேட்க கூடாது. விட்டா என்னை இப்பவே கோவப்படுத்தி கொன்னுடுவாங்க. சரிங்கம்மா, நீங்க சொல்லுங்க. ஓம் சகஸ்ர சீர்ஷாய வித்மகே விஷ்ணு தல்பாய தீமஹி.
சீதா கோவம் வருது, அதை காட்டிக்காம இருக்கதா மந்திரம் சொல்றாங்க. ஆமாக்கா, எனக்கும் அப்படிதான் தோணுது. என்ன பண்ணலாம்? நாம என்ன பண்ண முடியும் சீதா? பட்னி கிடக்கட்டும். இது உண்மையான விரதமா டூப்ளிகேட்டான்னு டெஸ்ட் பண்ணிடலாமா? டெஸ்டா? அதையும் பண்ணி பாத்துருவோம். ஓம் சுவாஹா. அன்னோ நந்தி பிரசோதயாத் ஸ்வாஹா. நாம எதிர்பார்க்கிற எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எதிர்பார்க்காதது எல்லாம் நடக்குது. எனக்கு என்ன பிடிக்காதோ, எனக்கு என்ன தேவையில்லையோ, எனக்கு என்ன ஆகாதோ எல்லாம் நடக்குது. அந்த சீதாவுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு மகா விரதம் இருக்கிறது இதெல்லாம் தேவையா? மகாலட்சுமி குழந்தை நல்லா இருக்கணும்னு விரதம் இருக்கல, சீதா இந்த வீட்டை விட்டு போயிடணும்னு விரதம் இருக்கா. இது சொல்றதுக்கு அசிங்கமா இல்ல? என்ன பண்றது? மகா விரதம் இருக்கிற கேரக்டரா என்ன? மந்திரவாதி பேச்சு கேட்டு மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்கா. மகா விரதம் இருப்பாளா, அத பாத்துட்டு மந்திரவாதி ஏதோ கொடுப்பானா, அத வச்சு மகாலட்சுமி சீதாவை அனுப்பிடுவாளாம். இதெல்லாம் நடக்கிறதுக்குள்ள சீதா இன்னும் 4 குழந்தைங்கள பெத்துக்குவா. தாலாட்டு பாட வேண்டியதுதான், அதுதான் நடக்கும். அந்த மகாலட்சுமி முன்ன மாதிரி இல்ல, கொஞ்சம் பயந்த மாதிரி தான் இருக்கா. இத்தனை நாளா சீதாவை அனுப்ப முடியாத அந்த மகாலட்சுமி இனிமே எப்படி அனுப்புவா? அதுவும் இப்போ அந்த சீதா கர்ப்பமா வேற இருக்கா. சேது அவளை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காரு. பத்தாததுக்கு அந்த துரைய மீராவும் அவளுக்கு பாதுகாப்பா இருக்காங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? எதுவும் நடக்காது. அர்ச்சனா, உனக்கு எதுவுமே கிடையாது. நீ இப்படியே இருக்க வேண்டியதுதான். நீயும் தாலாட்டு கத்துக்கோ. சீதா குழந்தைக்கு ஆயா வேலை பார்த்துக்கிட்டு தாலாட்டு பாடிக்கிட்டே பொழைச்சுக்க வேண்டியதுதான். எரிச்சல கிளப்பாத கல்பனா. நான் நடக்க போறது தானே சொன்னேன், நீ ஏன் கோவப்படுற? சரி, இத தடுக்க ஏதாவது பண்ணணும்ல? ஏதாவது பண்ணணும் இல்ல, ஒரே விஷயம்தான் பண்ண முடியும். அத நாம தான் பண்ணணும். என்ன பண்ணணும்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல. சீதாவுக்கு குழந்தை பிறக்க கூடாது. கருவிலே அழிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுதான் சரியான சந்தர்ப்பம். 3 மாசத்துக்குள்ள கலைச்சிட்டா யாருக்கும் சந்தேகம் வராது. ஓகே தானே? ஓகேனா சிக்னல் கொடு, நான் பாத்துக்கிறேன். அந்த 25% உனக்கு வரணும். அதுதான் நம்ம டார்கெட். நைஸ். ஆனா அது எப்படி பண்றது? சூப்பரான ஒரு ஐடியா இருக்கு. சொல்லு. மிட் நைட்ல பவரை கட் பண்றோம். ஓகே. இருட்டுல சீதாவை வெளியில வர வச்சு மாடிப்படியில இருந்து உருட்டி விட்டுட்டா உடனே கதை முடிஞ்சிரும். கருவும் கலைஞ்சிரும். இருட்டுல படி தெரியாம விழுந்துட்டான்னு நாமளே சொல்லிடலாம். எந்த சந்தேகமும் வராது. எப்படி பிளான்? சூப்பர். கரெக்டா பண்ணிடலாம்ல? டவுட் யாருக்கும் வராம இத பண்ண முடியுமா? நான் சொல்றத மட்டும் நீ செய். நான் சொல்லும் போது பவரை கட் பண்ணிடு. அந்த சீதாவை எப்படியாவது வெளியில வர வச்சு காரியத்தை கச்சிதமா முடிக்க வேண்டியது என்னோட வேலை. ஓகேயா? ஓகே. கலக்கு. சீதா,
என்ன ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்க? அந்த மகாலட்சுமிய என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்க்கா. அவங்க விரதம் முடிச்சிட்டு சாப்பிடுற நேரம் ஆயிடுச்சு. விரதம் ஒரிஜினலா டூப்ளிகேட்டானு செக் பண்ணிடலாமா? பண்ணிடலாம்க்கா. செக் பண்ணி தானே ஆகணும். அதெல்லாம் சரிதான். எப்படி இதை செக் பண்ணுவ? அததான்க்கா நான் காலையில இருந்து யோசிச்சுட்டு இருக்கேன். அவங்க உப்பு காரம் இல்லாம தானே சாப்பிடணும். கண்டிப்பா செல்வி அக்கா உப்பு காரம் இல்லாம தான் சமைப்பாங்க. நாம செல்வி அக்காக்கு தெரியாம யாருக்குமே தெரியாம உப்பு கலந்துட்டா